அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 27 நட்சத்திரங்கள். பொதுவாக எல்லா ராசிகளிலுமே 27 நட்சத்திரங்கள். அதனுடைய அதிபதிகள் யார், அந்த அதிபதி கிரகங்களுடைய தசா வருடங்கள் எத்தனை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். ஏன்னா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. புதுசாக இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ பார்த்துருவோம், ஒவ்வொன்றா பார்த்துருவோம். அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரங்கள். இதனுடைய அதிபதி கிரகம் கேது. கேதுவின் திசை வருடங்கள், கேதுவின் திசை 7 வருடங்கள் நடக்கும் ஒரு ராசிக்கு. இப்போ கேது நட்சத்திரத்தில் அஸ்வினி, மகம், மூலம் இதில் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக கேது திசை தான் வரும். அதனுடைய திசை ஆண்டுகள் 7 ஆண்டுகள், சரிங்களா? இதில் கர்ப்பத்தில் அந்த நீங்கினது போக மிச்சம் எவ்வளோ வருடங்கள் இருக்குது, நீக்கி இருப்பு, தசா இருப்புன்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அப்போ தசை இருப்பு, நீங்கள் பிறந்த திசையில் நீங்கள் பிறக்கும்போது கர்ப்பத்தில் சென்றது போக மிச்சம் இருக்கக்கூடிய தசை ஆண்டுகள் தசா இருப்புன்னு உங்கள் இதில் எழுதியிருப்பாங்க. தசா இருப்பு 4 வருடம் 3 மாதம் 10 நாள் அல்லது ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இரண்டாவது பரணி, பூரம், பூராடம். இது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் தான் இதனுடைய அதிபதி. சுக்கிர திசை 20 ஆண்டுகள். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் அவங்க பிறக்கும்போது பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு சுக்கிர திசை ஆரம்ப திசையாக இருக்கும். 20 வருடங்கள். ஆனால் பொதுவாக சுக்கிர திசை பிறக்கும்போது வரக்கூடியதை விட ஒரு 20 வயசுக்கு மேலே வந்தால் மிக சிறப்பு. 20லேருந்து ஒரு 50-60 வயசுக்குள்ளே வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா அதோடைய திசை வருடம் 20 ஆண்டுகள், சரிங்களா? அடுத்தது சூரியன். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இது சூரியன். இதனுடைய அதிபதி சூரியன். இந்த 3 நட்சத்திரங்களுக்கு இதனுடைய தசை ஆண்டுகள்ங்கிறது, சூரியனுடைய தசை ஆண்டுகள் 6 ஆண்டுகள், சரிங்களா? அடுத்ததாக வர்றது சந்திரன். சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கு அதிபதி சந்திர பகவான். சந்திர பகவானுடைய திசை ஆண்டுகள் 10 ஆண்டுகள், சரிங்களா? சரி, அடுத்தது செவ்வாய். செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்கள் அதிபதி செவ்வாய். செவ்வாயின் தசை ஆண்டுகள் 7 ஆண்டுகள், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 நட்சத்திரம் சித்திரை, மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இந்த 3ல் பிறந்தவங்களுக்கு முதல் திசை செவ்வாய் திசை தான், சரிங்களா? அதோடைய திசை ஆண்டுகள் 7 ஆண்டுகள். அடுத்தது ராகு. ராகு திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு அதிபதி ராகு பகவான், சரிங்களா? ராகு பகவானுடைய திசை ஆண்டுகள் 18 ஆண்டுகள், சரிங்களா? 18 வருஷம். அடுத்தபடியாக குரு. புனர்பூசம், விசாகம், சரிங்களா? பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்கள் குரு தான் அதிபதி. குரு பகவான் 16 வருடங்கள் திசா ஆண்டுகள் 16 வருடங்கள், சரிங்களா? அடுத்தது சனி. சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களுக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவானுடைய திசை ஆண்டுகள் 19 வருடங்கள். சுக்கிரன் 20 வருஷம், சனி பகவான் 19 வருஷம், ராகு 18 வருஷம். அடுத்து
குரு வந்து 16 வருஷம். இப்போ உங்களுக்கு அடுத்தபடியாக புதனுடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன அப்படின்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து புதன் பகவான் வந்து அவருடைய இந்த கிரகங்களுக்கு இவர் தான் அதிபதி. புதன் பகவான் அவருடைய தசை ஆண்டுகள் வந்து 17 வருடங்கள். ஸோ ஒவ்வொரு கிரகங்களும் தான் நம்ம பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அந்த நட்சத்திரத்திலிருந்து அந்த தசை வருடங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு இந்த கிரகங்கள் தான் பொறுப்பு. சரிங்களா? அதனால் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த அதிபதியுடைய திசை வருடங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் போட்டிருப்பாங்க. முதல் திசை அந்த அதிபதியுடைய திசை தான். சரிங்களா?